ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அவல் வச்சு ரொட்டி தட்ட போகிறோம். அவல் ரொட்டி ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ரெசிபி தான். எப்போவுமே ராகி மாவு வச்சு ரொட்டி தட்டுவோம், அதுக்கு பதிலாக இன்றைக்கி அவல் வச்சு ரொட்டி தட்ட போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த அவல் ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை தண்ணி விட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தூசு மண் போகிற அளவு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் அவலுக்கு 1 கப் அளவு தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். ஊறட்டும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து அவல் எவ்வளோ நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு அவல். 1 கப் அவலுக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக இருந்தது. தண்ணி சுத்தமாக இல்லை, ஆனால் அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நல்லா நைஸாக பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாம், ஊறினதே போதும். அதுலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி ரெண்டையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி தலையை பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 கப் அவலுக்கு 1/2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அவலில் இருக்கிற ஈரம், வெங்காயத்தில் இருக்கிற ஈரம் ரெண்டுமே போதும். தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம். இப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா இழுத்து பிசைய சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த அளவு பிசைஞ்சு விட்டுக்கணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். கூடவே கையில் கொஞ்சம் எண்ணெய் தொடச்சிட்டு இது எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து உருட்டிக்கணும். நான் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இப்போ இந்த பட்டர் பேப்பரில் வச்சு தட்டி விட்டுக்கணும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா வாழை இலையில் கூட தட்டிக்கலாம். வாழை இலையிலையும் எண்ணெய் தொடச்சிட்டு நல்லா இந்த மாதிரி எப்படி திரட்டி விடணும் பாருங்கள். நல்லா லேசாக திரட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கம் கல் போட்டிருக்கேன். கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே தலைகீழாக பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே வச்சு 1 நிமிஷம் வச்சு விட்டுட்டோம்னா அதே நல்லா அப்படி கல் ஒட்டிக்கும். இப்போ அப்படியே சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். அடிப்பக்கம் காஞ்ச உடனே அப்படி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கம் எண்ணெய் விட்டு அப்படி நல்லா காஞ்ச உடனே எடுக்க வேண்டியது, அவ்வளோதாங்க. சூப்பராக நல்ல ஹெல்த்தியான அவல் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.